சார் இது டெட் எண்டு சார். நீயா ஏன் டெட் எண்ட்னு சொல்ற? ஓ, வழி இருக்க சொல்றேன். இங்க நிறுத்திக்க. சார் இந்த இடத்துல எப்படி சார் இவ்வளவு கூட்டம்? அவன் இடத்த நம்பி ஆரம்பிக்கல, அவனை நம்பி ஆரம்பிச்சிருக்கான். அவன் எங்க கடை வச்சாலும் கூட்டம் அவனை தேடி வரும். புடி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. இப்ப புரியுதா ஏன் இவ்வளவு கூட்டம் வருதுன்னு? திருநெல்வேலியில இருட்டு கடை பத்தி தெரியுமா? தெரியும் சார். ஒரு காலத்துல கோயில் எதிர்த்தாப்புல கரண்டே இல்லாம இருட்டுல ஆரம்பிச்சது, அதனாலதான் பேர் இருட்டு கடை. ஆனா இப்ப கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா இருட்டு கடைக்கு எதிர்க்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்த நினைச்சா தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாத்த முடியும்ன்றதுக்கு அது உதாரணம். ஒரு பொருள் அங்க மட்டும்தான் கிடைக்கும்னா அது எங்க இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும். தோ இந்த மாதிரி பூவை தேடிதான் எப்ப வண்டு வரும், வண்டை தேடி பூ போவாது. அதான் இயற்கை. சாப்பிடு. ஒரு மனுஷனுக்கு காலில் ஒரு அடிபட்டுச்சுண்டா அந்த இடத்துல அடிபட்டுக்கிட்டு இருக்கும். ஏன் அவன் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி கெட்டக்கூடிய கெடும். ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை வந்த பிறகு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன் அவன் பிரச்சனையவே பேசிக்கிட்டு இருக்கான். எதை நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீர்களோ அதுதான் நடக்கும். நல்லதா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கெட்டதா நடக்குது அப்படின்னா இதை நீங்க உள்ள இருந்து ஆய்வு செய்ய வேண்டும். அவங்க செய்யற நல்லது என்பது கொஞ்ச நேரமாக இருக்கலாம். மற்ற அதிகமான நேரங்கள் கவலைப்படுவதோ நம்பிக்கை இல்லாமையோ இருக்கலாம். இப்ப அரை மணி நேரம் நான் நல்லா இருப்பேன் என்று நினைத்துக் கொண்டு பிறகு 5 மணி நேரம் சோர்ந்து போய் நான் எப்படி நல்லா இருப்பேன், எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான் வரும் என்று நினைத்துக் கொண்டிருந்தா ரெண்டுமே நம்பிக்கை தான். இந்த 2 நம்பிக்கையில் எது பெருசாக இருக்கிறதோ அதுதான் அவனை ஆட்சி செய்யும், அதுதான் உலகத்தில் பரவும், அதான் அவன் வாழ்க்கையாக